கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 02/5/2026 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு எல்லாம் உழைப்பாளர் தினம்னால நம்மளுக்கு லீவுனால நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நாளை கழிச்சுக்கான ஒரு கேரளா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சீல மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ போடுற மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். டுடே ரிசல்ட் 0857. ஓகேங்களா, இந்த ரிசல்ட்டை நம்ம ரிவீல் பண்ணிடுவோம். நம்மளுக்கு என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டை பொறுத்தளவு 7 மெம்பர்ஷிப்லேயும் பாஸு, வீடியோலையும் பாஸு. ஆல் போர்டு 7. ஓகேங்களா, கொஞ்சம் நீங்கள் இந்த ஏபிஎஸ்சி பிசி வந்து 85 87 ரெண்டுமே அடிச்சிருக்கலாம். நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக்னால மொத்தமாக போயிடுச்சு. ஏபிஏசி அண்டு பிசியில் 85 அடிச்சிருக்கலாம், 87 அடிச்சிருக்கலாம். நம்ம அப்கிரேட் பண்ணதில் அது சேஞ்ச் ஆகலை. நம்ம லாஸ்ட்டாக இதை எடுத்த நம்பரே பவர் நம்பரே மொத்தம் எடுத்தோம். பவரில் 3 எடுப்போம், ஃப்ளிப்பில் 3 எடுப்போம். அதில் 6மே பவர்லேயே மாற்றி அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கினால ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி என்ன ஆகிருக்குன்னா ஏபி அண்டு ஏசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னாக இருந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அதுதான் 3 டிஜிட் பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு நம்பரில் என்ன நம்பர் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தா 3 எடுத்துருப்போம், 7 எடுத்துருப்போம், 8 எடுத்துருப்போம். இதில் வந்து ஏசி உள்ளே உட்காந்துருக்கும். அந்த 5 மட்டும்தான், பி போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இந்த 87ஐயும் நம்ம உள்ளே இழுத்து கொண்டு வந்திருப்போம். ஜஸ்ட் மிஸ்டேக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, வாங்க நேற்று பண்ண தப்பை இன்றைக்கி பண்ணாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கோட உங்களை நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெறும் 4 நம்பர். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 742. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்பர் 742. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 089. ஓகேங்களா, 089. 317. ஓகேங்களா, 317 மற்றும் 631. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அது 742, 089, 317 மற்றும் 631. இப்போ இதில் செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது ஏபி அண்டு ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 42, 08, 31, 89. அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா 63. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கனால சொல்கிறேன். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அதாவது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இது ஹைலைட்டாக இருக்குது, இதுவும் ஹைலைட்டாக இருக்குது, இந்த 2 நம்பர். ஓகேங்களா, அதே மாதிரி ஏபி ஏசி பிசிங்க. இது வந்து ஏபி ஏசி அண்டு பிசி. ஓகேங்களா, 42, 08, 31 மற்றும் 8963 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 752ன்றது ட்ரா நம்பர். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு.
ஏபி அண்டு ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையுமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபாலோவிங் நம்பர் தான். ஏ போர்டை பொறுத்தளவு இன்னும் 3 வந்து பெண்டிங். அதே இது சி போர்டை பொறுத்தளவு 7 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. சி போர்டு 7 நம்ம எடுத்துருந்தோம், 7 9 எடுத்துருந்தோம் இல்லையா? நேற்று 9 வந்துச்சு, இன்றைக்கி 7 வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த சி போர்டை பொறுத்தளவு பெண்டிங் இல்லை. ஏ போர்டு மட்டும் 3 மட்டும் பெண்டிங். இந்த மாதம் சாட்டில் 3 மட்டும் பெண்டிங். ஓகேங்களா? அதே மாதிரி டியர் 1 மணிக்கு பி போர்டு 2 பெண்டிங். ஓகேங்களா? அதே செக்ஷனில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஒரே ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? இதில் 4 3 0 2. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு நம்பர் தான். 4 3 0 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 4 3 0 2 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டோம்னா 5 2 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மீண்டும் 9 எடுத்துக்கிடுவோம். 3 5 2 9. ஓகேங்களா? அதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா 3 5 2 5 2 9. ஓகேங்களா? நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் கார்னியா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 7 5 2ன்ற ட்ரா நம்பரை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு நம்பர் 3 5 2 9. அதே 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3 5 2 5 2 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.